Guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ, எஜுகேஷன் பர்பஸ் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்எஸ் சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்ட்டை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதெல்லாம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்எஸ் சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிள் எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கணும்ன்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுக் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வீடியோவில் போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,385 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,360 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம புட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். புட்டால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல, அட்வான்ஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம போய் காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு புட்டை தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் 22,360 பக்கமாக இருக்கும்போது 22,400ன்ற புட்டு இந்த மணி, 22,350 300ன்ற கால் இந்த மணி. ஓகேங்களா, மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால நம்ம 22,400 அப்படின்ற புட்டை தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், நம்ம கண்டிப்பாக அவனை தான் போய் பார்க்கணும். மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக்னா புட்டு வந்து எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகணும். கண்டிப்பாக ஐ பிரேக் ஆகிருந்தான். ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே இவனும் மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது இவன் க்ளீனாக பாசிட்டிவில் இருந்தான். ஆனால் கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஆக்சுவலாக 116 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இது அவனால் தாண்ட முடியல. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது தாண்ட முடியாமல் ஒரு கேண்டில் கீழே தான் க்ளோஸ் வச்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மார்க்கெட் ஒரு 9:50 என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே ஐயையும் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐக்குள்ளே வர்றது, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் உள்ளே வர்றது, இந்த மாதிரிலாம் சினாரியோவில் இருக்கிற என்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது புட்டு ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணவன் எஸ்டர்டே ஐயை திருப்பி கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி மேலே போனவன் திருப்பி எஸ்டர்டே ஐயை கீழே பிரேக் பண்ணிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புட்டு வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணணும். இதுதான் லாஜிக், இதுதான் ரூல். அப்போது ப்ரீமியம் வந்து என்ன பண்ணுது, ஐயை பிரேக் பண்ணிவிட்டு ஐயை திருப்பியும் ஐக்குள்ளேயே வருது. அப்போனா என்ன அர்த்தம், மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் திருப்பியும் எஸ்டர்டே லோக்குள்ளேயே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஆகுது. ஓகேங்களா, இதே இவன் ஐயை கீழே பிரேக் பண்ணாமல் மேலேயே சஸ்டெயின் ஆகிருந்தானா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக லோவை உடைச்சவன் லோவை தொட்டு திருப்பியும் லோ கீழே தான் இறங்கியிருக்கும். ஆனால் இவன் ஐயை கீழே உடைச்சதுனால மார்க்கெட் கண்டிப்பாக வந்து எஸ்டர்டே லோக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே ப்ரீமியம் தான் சொல்லணும் எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அது பிரகாரம் மூவ் ஆகும். சில டைமில் 2 பேருமே சேம் சினாரியோவில் இருப்பாங்க. இவனும் எஸ்டர்டே ஐயை கீழே உடைப்பான், மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை மேலே உடைப்பான். ஓகேங்களா, புட்டு எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோவை மேலே உடைக்கும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இவன் கீழே உடைச்ச காரணத்தினால இவன் அட்வான்ஸோட தாண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். எஸ்டர்டே ஐயை இவன் கீழே உடைக்கிறான் போது கண்டிப்பாக மார்க்கெட் எஸ்டர்டே லோ உள்ள வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, ஓகே. அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றது நம்மளுக்கு 9:50 தெரியுது. அட்வான்ஸ் லெவல் தாண்டினாலே முடிஞ்சது கதை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 116 அட்வான்ஸ் லெவல் என்னும்போது இவன் 300ன்ற இடத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ அங்கே இருக்கிற 22,300 350 கால் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணி தான் தீருவான். ஓகேங்களா, இவன் அங்கே வரமாட்டான்னு தெரிஞ்சாலே அங்கே இருக்கிறவன் எதிரி நம்மளுக்கு இல்லைன்னா அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஜாலியாக தான் இருப்பான். ஓகேங்களா, அவன் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகேங்களா, ஓகே.
அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,400 நம்ம விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம 22,350 காலை செலக்ட் பண்ணோம். இவன் எக்ஸாக்டாக இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் இவன். ஓகேங்களா? நெகட்டிவ். ஆனால் ப்ரீமியம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால, புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணோம், மார்க்கெட் நெகட்டிவ். கண்டிப்பாக புட்டு தான் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி அவனோட எஸ்டர்டேயை தாண்டி பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் ரெண்டுத்தையுமே தாண்ட முடியாமல், அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் எஸ்டர்டேயை கீழே உடைச்சத காரணத்தினால உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே உடச்சிட்டான் அவன். 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே உடச்சி காட்டிட்டான். அப்போது மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே வராது அப்படின்றத 20 நிமிஷத்துலேயே புட்டு சொல்லிட்டான் நம்மளுக்கு. புட்டோட ப்ரீமியம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே லோ உள்ளே வரப்போது, கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது தான் லாஜிக். ஆனால் காலை நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். கண்டிப்பாக இவன் வந்து 80ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். தெளிவாக அவன் கீழே உடைக்கும் போது இவன் மேலே உடைச்சிட்டான். ஓகேங்களா? ஆனால் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓகேங்களா? அதனால் நம்ம எப்போதுமே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இவனோட ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். இவனோட ஓப்பன் 124, இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 150. நம்ம அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம 80ன்றது நம்ம பஃபர் வச்சு ஒரு 5 பாயிண்ட் தள்ளி எடுத்துருந்தா கூட கண்டிப்பாக 124ன்ற இடம் தான் நம்ம இவன் ஓப்பன் ப்ரைஸை தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதை அடுத்தது இவன் உடைச்சிட்டான் அப்படின்னா, உடச்சி புல் பேக் வரும்போது அடுத்த லெவல் 150க்கு போவான். ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? இப்படி தான் இவனை நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போது இவன் வந்து லோவில் வரப்போகிறான்றது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, புட்டு வந்து ஐயை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? இன்னொன்று, புட்டு கீழே உடைச்சாலே முடிஞ்சிச்சு. மார்க்கெட் எஸ்டர்டே லோவை மேலே பிரேக் பண்ணிவிடுவான்னு அர்த்தம். அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே லோவை மேலே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா காலும் அதே மாதிரி தானே நடக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி புட்டு வீக் ஆகிட்டான். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டான். 1/4 மணி நேரத்துலேயே தெரிஞ்சிச்சு இவன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சதுனால இவன் 22,300க்கே மார்க்கெட் வராது ஆப்ஷன் க்ரீக்ஸ் பிரகாரம். ஆப்ஷன் க்ரீக்ஸ் தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஒரு ப்ரீமியத்தை வச்சே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்ற அது ஒரு வீடியோ. ஓகேங்களா? அது வந்து வெறும் எஸ்டர்டே லோவை வச்சே மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆக போகுதுன்றதை கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? அது தெரியாதவங்க அதை போய் பாருங்கள். அது பிரகாரம் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் 22,300க்கு வராதுன்னு புட்டு சொல்லிட்டான். அதாவது 22,400 புட்டு. ஓகேங்களா? அப்போது கால் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கால் அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக மீட் ஆனால் போய் டார்கெட் கொடுத்துட்டான். ஆனால் இவன் லோவை உடச்சி உள்ளே வருவானான்னு கேட்டால் கண்டிப்பாக வருவான். ஏன் அப்படின்னா புட்டு ஐயை உடச்சி கீழே வந்துட்டான். மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி உள்ளே வந்துச்சு. அப்போது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும்போது இவனும் அதே மாதிரி எஸ்டர்டே லோவை உடச்சி மேலே தானே வரணும். ஓகேங்களா? 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் இவன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. புட்டு ஐயை கீழே உடச்சிட்டான். மார்க்கெட் எஸ்டர்டே லோ உள்ளே வந்துருச்சு அப்படின்னும்போது இவன் வந்து கால் வந்து 22,350 கால் வந்து எஸ்டர்டே லோவை உடச்சி மேலே வந்துடுவோம். கட்டாயமாக வந்தே தீரணும், 100% நடந்தே தீரணும்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி செட்டப்பு கண்டிப்பாக 80% இப்படி தான் நடக்கும். 20% நடக்காமையும் போகலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கணும்? கண்டிப்பாக நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னா 80ன்ற அட்வான்ஸ் லோ எடுத்தோம்னா 124 ஓப்பன் ப்ரைஸ். ஏன்னா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் அது வரைக்கும் போவான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது வரைக்கும் டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ரெண்டாவது இவன் அதை உடச்சி திருப்பியும் புல் பேக் வந்து மூவ் ஆகும்போது தான் ரெண்டாவது நம்ம இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்துகிட்டு அடுத்த டார்கெட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இப்படி தான் எடுக்கணுமே தவிர இவப்பா இந்த மார்க்கெட்டு எஸ்டர்டே லோ உடச்சி மேலே வந்துட்டான், புட்டு எஸ்டர்டே ஐயை உடச்சி கீழே வந்துட்டான், அப்போது மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போகாது, அப்போது மேலே தான் போகுது அப்படின்னு 100% இப்படி தான் நடக்கும்னு இந்த இடத்துல நம்ம டெய்லி ஒரு லாட் அடிச்சு தெளிவாக நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், 1000 ரூபாய்க்கு லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த செட்டப்பை பார்த்தோன்னே நம்ம வந்து உடனே ஒரு 100 லாட் அடிக்கிறது, 200 லாட் அடிக்கிறது அப்படிலாம் பண்ணால் லாஸ் தான் ஆகும். அன்றைக்கின்னு பார்த்து மார்க்கெட் போகாது, திருப்பி இங்கே டச் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது இப்படி போய் ஆகணும் அப்படின்ட்டு ரூல் கிடையாது. இந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லிட்டு என்எஸ்சிலையும் சொல்லலை. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து செல்லர்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க மார்க்கெட்டை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது இது. ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி செட்டப் இருந்தால் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டில் அதிகப்படியாக நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணாமல் ஐ உள்ளே வருது, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம
என்ட்ரி எடுக்கிறோம், ஒரே மாதிரி ட்ரேடு. ஒரு லாட்னா ஒரு லாட், 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம தெளிவாக வச்சு தான் பண்ணணும். இந்த மாதிரி அழகான என்ட்ரி வந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம அந்த டைமில் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் தெளிவாக ஒரு 3 மாதம் ட்ரேட் எடுத்து ஒரு டெய்லி ஒரு ரூ. 500 சம்பாதிக்க தெளிவாக கற்றுக்கின தான் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாயிண்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், லாட் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாமே அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே. உங்களால் இதில் ரூ. 500 சம்பாதிக்க முடியல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ரூ. 500 டெய்லி ரெகுலராக உங்களால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு தெரிஞ்ச தான் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் ரியல் ட்ரேடுக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டுட்டு ஏதோ ஒரு ரூ. 5000 நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கோசம் அந்த ரூ. 5000 உள்ளே போட்டு அதில் உங்களால் ஒரு ரூ. 500 டெய்லி எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அதில் எடுக்க முடியுதுன்னா தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபண்டு இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லாட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போட்டு கரெக்டாக போகணும். ஏன்னா ரெகுலராக நீங்கள் ரூ. 500 சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 5000, 10000, 1,00,000 எவ்வளோ வேணால் சம்பாதிக்க முடியும். அது நீங்கள் லாட் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் மணி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை விட்டு எடுத்தவொடனே 1,00,000, 2,00,000 போட்டு அதிக லாட் அடிக்கிறது, தப்பாக ட்ரேட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்னு கிடையாது, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, MCX ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி தான். ஓகேங்களா? அதனால் அதை பார்த்துங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து நிஃப்டி 50யோட லாட் சைஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 50லேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாட் சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இந்த மாதம் கான்ட்ராக்டில் வராது. ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் கான்ட்ராக்டில் வராது. ஓகேங்களா? மே மாதம் கான்ட்ராக்ட்லேருந்து தான் அது வரும். அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த மாதம் கான்ட்ராக்டில் அது வராது கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த மாதம் நீங்கள் 50னா 50 தான் இருக்கும் அது. ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற புரோக்கருங்கிட்ட கேட்டாலே இதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. எப்போத்துலேருந்து ஆக்சுவலாக மே மாதம் தான் இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுற புரோக்கர்கிட்ட தெளிவாக கேட்டுக்கிட்டு எவ்வளோ லாட்டுக்கு எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ லாட் சைஸு, எவ்வளோ பணம் வேணும், என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ, எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க NSEல அதை பார்த்துட்டோம் நெட்டில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுற புரோக்கர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அவங்க வாயிலேருந்து ஓகே இது இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் லாட் சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, மே மாதத்துலேருந்து இது கான்ட்ராக்ட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு தான் நீங்கள் தெளிவாக அதை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதை பார்த்துங்க. இன்றைக்கி ட்ரேட் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ஈஸி, புரியாத பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக தான் பண்ணணும். ஓகேங்களா? அது கற்றுக்கிற வரைக்கும் பொறுமையாக தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போ தான் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.